ஏய் 115 இன்ச்சில் டிவி இருக்கு. 98 இன்ச்சு தான் பார்த்தேன், 115 இன்ச்சில் டிவி இருக்கு. இது வந்து ஐஃபோனில் 16 ப்ரோ மேக்ஸ். ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வந்து இந்த கேலக்ஸி S23 அதோட விலை வந்து 88,000 ஜப்பானிய ஜென். இந்த ரேடியோக்குள்ள நாம் அந்த காலத்தில் பாவிச்சிருக்கோம். பேட்டரி போட்டாலே 2 பேட்டரி போட்டாலே ஒரு மாதம் தொடர்ந்து பாடும். அந்த அளவுக்கு தரமான வானொலி. நல்ல ஷார்ப்பாக இருக்குது, நல்ல டச்செல்லாம் பயங்கர ஸ்பீடாக இருக்குது. ஜப்பானில் வந்து இந்த பேனாக்கள் பிரபலம். இது வந்து எழுதிட்டு நாம் வந்து இதாலே அழிக்கலாம். வரோம் மிதுன் ஜப்பான் நான் போகிறேன்னு சொன்னோன்னே வாங்கிட்டு வர சொன்ன ஒரே பொருள் இதுதான். ஜப்பானுடைய ஒசாகா நகரத்தில் இப்போ இருக்கேன். ஒரு முக்கியமான கட்டிடத்துக்கு பக்கத்தில் நான் இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட்டிடம் தெரியுது. இந்த கட்டிடம் தான் இங்கே இருக்கிற ஒசாகாவில் இருக்கிற மிகப்பெரிய அளவான எலக்ட்ரானிக் சந்தை உள்ள ஒரு கட்டிடம். இந்த கட்டிடம் முழுவதுமே இங்கே ஜப்பானுடைய ஒரு எலக்ட்ரானிக் மார்க்கெட் இருக்கிற கட்டிடம். ஜப்பான் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே எலக்ட்ரானிக் பொருட்கள், உதிரி பாகங்கள், மின்சாதன பொருட்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேர் போன, அதுக்கும் தரமான ஒரிஜினல் ஜப்பான் தயாரிப்பு தான் உலகத்திலே ஒரிஜினல் எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்சார பொருட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு நாட்டினுடைய எலக்ட்ரானிக் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். இந்த கட்டிடத்துக்கு எல்லா பக்கத்தாலையும் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. வெளியில் போகலாம், உள்ளே வரலாம், எல்லா பக்கத்தாலும் இருக்குது. எந்த பக்கத்தால் போகிறோம்ன்றது ஞாபகம் வச்சு கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் வெளியில் வரும்போது பிரச்சனையாக இருக்கும். இந்த டிவி பாருங்கள், சோனி இந்த டிவி 75 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், 75 இன்ச்சு நினைக்கிறேன். சோனின்ற பிராண்ட். இது பயங்கரமாக இருக்குது பார்க்குறது. இந்த டிவி தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த டிவியோட விலை 3,53,220 ஜப்பானிய ஜென், கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவில் 7 லட்சம் இந்த டிவி. இந்த டிவி 77 இன்ச்சு. இதுவும் சோனின்ற ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி 4K டிவி நினைக்கிறது. இதுன்ற விலை தான் தலை சுற்றுது பார்க்குறதுக்கு. ஜப்பானிய ஜென்னிலே 8,88,000 ஜப்பானிய ஜென், கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவில் 15 லட்சம் இந்த டிவின்ற பெறுமதி. இது 88 இன்ச்சு டிவி. இது வந்து 6,45,000 ஜப்பானிய ஜென். இந்த டிவி பாருங்க, 98 இன்ச்சு டிவி, 98 இன்ச்சு. திரையில பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த டிவியின் விலை 4,50,660 ஜப்பானிய ஜென். ஆனால் இலங்கை ரூபாவில் இது 9 லட்சம் தான் வரும். அப்படி பார்த்தா 9 லட்சத்துக்கு இந்த டிவி நல்ல லாபம். 98 இன்ச்சு டிவி. சில டிவி ஆக விலை உயர்வாக இருக்குது, சில டிவி பரவாயில்ல. இந்த விலைக்கு இலங்கையில் வாங்கியலாம் இதை விட 3 மடங்கு கூட இருக்கும். இங்கே பாருங்க, 88 இன்ச்சு டிவி. இது இலங்கை ரூபாவில் 20 லட்சம். 20 லட்சம் இந்த டிவி. அப்பா எப்படி இருக்கு பாருங்க. அந்த பக்கம் ஷாப் இருக்கு, ஷாப் டிவி இருக்கு. ஒவ்வொரு டிவியும் குறைஞ்சது 10 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கு. 10 லட்சம் 15 லட்சம் தான் இந்த டிவியினுடைய பெறுமதி. அவ்வளவு டிவி. ஒவ்வொரு டிவிகளும் வந்து பெரிய பெரிய அளவில், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல 70-60 இன்ச்சில் தான் ஆரம்பிக்குது டிவியுடைய அளவுகளே. அவ்வளவு பெரிய டிவிகள் இருக்கு. 98 இன்ச்சு வரைக்கும் டிவி இப்போ ஜப்பானில் இருக்கு. நம்ம ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன், வந்திருக்கு. அதே அளவு பேனசோனிக்கில் 20 லட்சம், ஷாப்பில் 6 லட்சம். 115 இன்ச்சில் டிவி இருக்கு. 98 இன்ச்சு தான் பார்த்தேன், 115 இன்ச்சில் டிவி இருக்கு. TCL 4,98,000, 5 லட்சம், 10 லட்சம் தான் இலங்கை ரூபாவில் இந்த டிவி. இது 98 இன்ச்சு, 4 லட்சம் இலங்கை ரூபாவில். அப்பா, டிவி கடல். அது ஒரு பகுதி தான். இங்கே டிவி கண்டு ஒரு மாடியே தனியாக இருக்குது, ஒரு மாடி கட்டிடமே தனியாக இருக்குது. நாம் பாவிக்கிற, நான் முதல்ல சொன்ன மாதிரி 32 இன்ச்சு டிவி எங்கேயுமே நான் பார்க்கல. இங்கே பாவிக்கவே மாட்டாங்க போல இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, ரேடியோக்கள் இருக்கு, நிறைய ரேடியோக்கள் இருக்கு. ஒரு காலத்தில் இலங்கையில் ரேடியோ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஜப்பான் ரேடியோ தான். சோனியா இருக்கட்டும், பேனசோனியாக இருக்கட்டும், இதை தான் வாங்குவோம். ஜப்பான் ரேடியோ எந்த அளவாக இருந்தாலும் நாங்கள் வாங்குவோம். அதுக்குரிய தரமே வந்து வேற. அப்படியான ரேடியோக்கள் இப்போ நம்ம நாட்டில் வாரது குறைவு. ஆனால் ஜப்பானில் இன்னும் ரேடியோ கேட்குறாங்க, விற்கிறாங்க, கடைகளில் இருக்கு. இலங்கையில் ரேடியோ விற்கிற கடைகளே இல்லைன்னா நான் நினைக்கிறேன். அவ்வளவுக்கு ரேடியோ விற்கிற கடைகளே குறைஞ்சிடுது. ஆனால் இன்னும் இங்கே ஜப்பானில் ரேடியோக்கள் இருக்குது.
இங்கே பாருங்கள் டுஷிபாண்ட இந்த ரேடியோ இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் பாவச்ச ரேடியோ இந்த எஃப்எம் ஏஎம் எல்லாம் வந்து நாம் பயன்படுத்தி பாவச்ச ரேடியோக்கள் 4950 10,000 ரூபா எங்களோட காசில் இந்த ரேடியோக்கள். இங்கே பாருங்கள் சோனி எவ்வளோ தரமான இன்னும் பாரம் தெரியுமா அது. இந்த ரேடியோக்களை நாம் அந்த காலத்தில் பாவிச்சிருக்கோம். பேட்டரி போட்டாலே 2 பேட்டரி போட்டாலே ஒரு மாதம் தொடர்ந்து பாடும். அந்த அளவுக்கு தரமான வானொலி. இங்கே பாருங்கள் ஏஎம் எஃப்எம் ரெண்டுமே இருக்குது. இதில் நாம் இப்படி திருப்பி தான் ஃப்ரீக்வன்சி பிடிப்போம். அந்த நாளில் பிடிக்கிற ரேடியோ அது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு இந்த திருப்பி அலைவரிசைகளில் பிடிக்கிற இதுகளே இல்லை நம்மக்கிட்ட. இங்கே பாருங்கள் இதில் இன்னும் இருக்குது. இந்த ஏஎம் இருக்குது, எஃப்எம் இருக்குது, ஷோர்ட் வேவ் 1 ஷோர்ட் வேவ் 2 இதுலாம் நாங்கள் முதல் நிகழ்ச்சிகள் கேட்டிருக்கோம், செய்திகள் கேட்டிருக்கோம். அந்த இதுகள் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் சோனி இந்த பிராண்ட் எவ்வளோ விலைன்னு பாருங்கள். 11,000 கிட்ட 22,000 இந்த ரேடியோ. ஆனால் நம்ம ஏரியாவில் வரும்போது இவ்வளோ வரல தானே. இந்த 3,000-4,000 நம்ம இந்த ரேடியோ வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ சரியான விலையாக இருக்குங்க. இது வேலை செஞ்சு கொண்டு இருப்பார். ஓ எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் ஃபுல்லாகவே ஸ்பீக்கர் தான் போல். ஃபுல்லாகவே ஸ்பீக்கர் தான். இந்த பட்டன் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இது டிஜிட்டல் ரேடியோ ப்ளூடூத்லேயும் வேலை செய்யுது. இது கொஞ்சம் விலை கூட இருக்குது. 11,000 ஜப்பானேஜ் 22,000 இலங்கை ரூபாவில். இதெல்லாம் இப்போ நவீனமான ரேடியோக்கள் சின்னதாக இருந்து. ஆனால் என்னதாக இருந்தாலும் இந்த ரேடியோ பார்க்கும்போது நமக்கு எது மேலே ஆசை வருதுன்னா இந்த மாதிரியான ரேடியோக்கள் மேலே தான் நமக்கு ஆசை வருது. ஏன்னா ரேடியோண்டாலே இதுதான் நமக்கு கண்ணுக்குள்ளே நிற்கும். ரேடியோ அப்படின்னாலே இப்படி இந்த ஒரு உருவம் தான் நமக்கு கண்ணுக்குள்ளே நிற்கும். அந்த உருவம் இங்கே இருக்குது. இன்னும் ஜப்பான் ரேடியோக்களில் இன்னும் ஒரு முக்கியமான ரேடியோ இந்த கேசட் போட்டு கேட்குறதுன்றது. இதை ஏதோ ஒன்று அமர்த்தினோண்டு வரும். இந்த வருது பாருங்கள். இதுக்குள்ளே அந்த கேசட்டை போட்டு பாட்டு கேட்போம் நாம். இந்த ரேடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து சின்னல்லேருந்து பெருசு வரைக்கும் நாங்கள் வீடுகளில் பாவிச்சிருக்கோம். சின்னலில் ஆரம்பித்து பெருசு வரைக்கும் நாங்கள் பாவிச்சிருக்கோம். இதனுடைய விலை வந்து 6,210 12,000 ரூபா இலங்கை ரூபாவில். இன்னமும் இங்கே பாவிக்கிறாங்க தானே, அதனால தானே இங்கே இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் இந்த ஜப்பான் மொழியில் தான் எழுதியிருக்கு. இது இங்கே மக்கள் பார்க்குறது. ஆனால் அங்கே வரும்போது முதல் ஜப்பான் மொழியிலையும் எழுதியிருந்தது, நம்ம இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கும். இதில் எஃப்எம்ஏஎம் இப்படி திருப்பி பிடிக்கிறது. இது டுஷிபா. இது கன பேர் பாவச்சோம். இது டக்குன்னு திறப்பார் வேறு. இங்கே பாருங்க 7,000 ஜப்பானிய சேன் பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் இருக்குது இந்த ரேடியோலாம் இங்கே. இந்த இருக்குது பாருங்கள். இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த என்ன சொல்கிறது அந்த நாளில் இந்த 90ஆம் ஆண்டு கால பகுதியிலெல்லாம் பாட்டு கேட்குறதுக்கு ஒரு கேசட் மட்டும் தான் இதுக்குள்ளே போடுறது. இதில் சில நேரத்தில் எஃப்எம் இருக்கும், சில நேரத்தில் எஃப்எம் அலைவரிசை இருக்காது. ஆனால் கேசட் மட்டும் போட்டு பாட்டு கேட்குறது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் இருக்குது. அப்போ நான் பார்த்த டிசைன்கள் இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே கேசட்டை போடுவாங்க. இந்த இருக்குது பாருங்கள். இந்த கேசட்டை போடுவாங்க. இதில் ரெக்கார்ட் கூட பண்ணலாம். ரேடியோவில் போகிற பாட்டை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்போம். அப்படியெல்லாம் இருந்த இந்த பகுதிகள் எல்லாமே இப்போ இங்கே மட்டும்தான், ஜப்பானில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது ஜப்பானுக்கு சொந்தமான தயாரிப்புகள் வழியாக இன்னும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு ஐயா ரேடியோ வாங்குறதுக்கு பார்க்குறாரு, ஒரு வயசானவர். இங்கே வந்து மக்கள் இந்த ரேடியோக்களை பாவிக்கிறாங்க. அதனால தான் இன்னும் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில், எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் இந்த ரேடியோக்களை வச்சுருக்காங்க பாவிக்கிறதுக்கு, வாங்குறதுக்கு. நிறைய பேர் யோசிப்பீங்க, ஜப்பானில் ஃபோன் எவ்வளோ இருக்கும், என்ன விலையில் இருக்கும், ஐஃபோன் என்ன விலையில் இருக்கும், என்னென்ன ஜிபி என்னென்ன விலையில் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க தானே. அவங்களுக்காக இது வந்து ஐஃபோனில் 16 ப்ரோ மேக்ஸ். ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வந்து 2,24,800 ஜப்பானிய யென் 256 ஜிபி. இது ஒவ்வொரு இதுக்கும் கூடும் பாருங்கள். அது உங்களுக்கு ஜிபிக்கு ஏற்ற மாதிரி. சாதாரணமான விலை வந்து 2,24,000. அதோட 16 ப்ரோ வந்து 1,81,800 ஜப்பானிய யென் 16 ப்ரோ. 16 ப்ளஸ் வந்து 1,58,800 ஜப்பானிய யென் 128 ஜிபி. அது ஒவ்வொரு ஜிபி கணக்கில் மாறும். எல்லா ஐஃபோனும் இருக்குது இதில். 16 ஐஃபோன் 16 28 ஜிபி 128 ஜிபி 1,41,700 ஜப்பானிய யென். இதில் வச்சு நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஏரியாவில் எவ்வளோ விலை இருக்குது, ஜப்பானில் எவ்வளோ விலை இருக்குதுன்னு சொல்லி. ஐஃபோன் 14 இருக்குது. அதே 1,20,000 ஜப்பானிய யென் 128 ஜிபி பாருங்கள். இதில் இருக்கிற ஃபோன் எல்லாமே வந்து ஒப்போ ஃபோன். இந்த ஃபோன் வந்து 41,000 ஜப்பானிய யென் 80,000 கிட்டத்தட்ட என்னுடைய இலங்கை ரூபாவில். ஐஃபோனோட விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தானே. இப்போ சரியாக நம்ம ஏரியாவில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் என்ன விலை இங்கேயும் அங்கேயும் சரியாக இருக்கா, இல்லை இங்கே குறையாக இருக்கா, அங்கே கூட இருக்கா.
தெரியல எனக்கு பார்க்கும்போது சரியாக தான் இருக்குமா இருக்கு கிட்டத்தட்ட பார்க்க போனால். அங்கே இதை விட குறைவாக தெரியுது எனக்குடா. குறைய வாங்கலாம் போல இருக்கு இலங்கையில். கட்டல் மாதிரி இருக்கப்பா. சார்ஜர் வச்சுருக்காங்க. சார்ஜர் தான் 2170 ரூபா, 70 ஜென், கிட்டத்தட்ட 4500 இலங்கை ரூபாவில். இந்த பின் சும்மா சாதாரணமாக நம்ம ப்ளக்கில் அடிச்சுட்டு பார்க்குற இந்த பின் வந்து 1080 ஜென், கிட்டத்தட்ட 2000 கூட தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் விலை கூட தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே தரமான பொருட்களோடையா இந்த பொருட்களுக்கான விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த பக்கம் சார்ஜர்லாம் இருக்குது. சார்ஜ் பாயிண்ட் தான் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜ். ஜப்பானில் வந்து இந்த பின் தான், இந்த கம்பி பின் தான் இருக்குது அதிகமாக. நம்ம ஏரியாவில் இருக்கும்போது அந்த சதுர 3 உள்ளதில்லை, இதுதான் இருக்குது. அதில் 2 போட்டிருக்கு. இது வந்து எவ்வளோன்னு சொன்னால் அதில் விலை போட்டிருக்காங்க இந்த பேக்கெட்டில் 2460 ஜப்பானிய ஜென். 5000 ரூபா கிட்ட வருது. கிட்டத்தட்ட எங்களோட நாட்டில் இருக்கிற அந்த அளவு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம ஏரியாவில் தான் நல்ல பின்னுக்கெல்லாம் நல்ல பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்குது, கனமாக இருக்குது. இது வந்து 3500. இந்த கவர் கூட தான் 7000 ரூபா இலங்கை ரூபாயில். போட்டால் ஃபோனை கூட விலை கூட இருக்கும் போல. இதோட இங்கே பாருங்கள், நல்ல வித்தியாசமான ஃபோன் கவர்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. நல்ல பாதுகாப்பான ஃபோன் கவர்கள் எல்லாமே நல்ல பாதுகாப்பாக இருக்கும். ஃபோனுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராத விலை தான் இருக்கும். அதெல்லாம் சுற்றுதா பார்ப்போம், வாங்க சுற்றி பார்ப்போம். ஃபுல்லாக எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் அவ்வளோ நேரம் பார்ப்போம். சார்ஜ் கேபிள்கள் இருக்குது. சரி, சார்ஜர் வாங்கணுன்னா கேபிள் வாங்கணும். இந்த கேபிள் எவ்வளோ தெரியுமா? 1780 ஜப்பானிய ஜென். ஒன்று கூட 1000க்கு குறைய இல்லை. ஒரு கேபிள் கூட 1000க்கு குறைய இல்லை. எல்லாமே 1000க்கு மேலே தான் இருக்குது. கேலக்ஸி, சாம்சங் கேலக்ஸி இருக்குது. இது கேலக்ஸி S23. அதோட விலை வந்து 88,000 ஜப்பானிய ஜென். எல்லாத்துலேயும் என்ன வீடியோ பண்ணுது இங்கே? எல்லாம் வேலை செஞ்சோன்னா இருக்குது. இந்த இது வேலை செய்து கோப்ரோ இருக்குது. கோப்ரோ வந்து விளையாண்டு பார்ப்போம். கோப்ரோ 10 கோப்ரோ 64,220 ஜப்பானிய ஜென். கோப்ரோ வாங்குறீங்க ஜப்பானில் விலை கூடவா நம்ம ஏரியாவில் விலை கூடவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3வது மாடிக்கு வந்துட்டேன். 3ஆம் மாடிக்கு வந்தோடனே ஏசி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு ஏசின்ற அளவு இருக்குது தானே, எத்தனை ஃபீட்டு எத்தனை இது அதுக்கேற்ற மாதிரி விலையை போட்டிருக்காங்க. 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் ஏசி இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். நம்ம ஏரியாவில் மாதிரி தான் இது. தெரியும் உங்களுக்கு இந்த பிராண்ட் டைக்கின். இது ஜப்பான் பிராண்ட் ஒன்று தான். இது பெனசோனிக் நம்ம பாவிக்கிற ஏசி தான். 50,000 பண்ணும்போது 1 லட்சம் இலங்கை ரூபாவில். இங்கே வந்து எல்லா அளவான மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் பொருட்கள் வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக கூடின அளவுலேயும் இருக்குது. ஓரளவுக்கு நம்ம நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஓகே தான் அப்படின்ற அளவுக்கும் இருக்குது. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதுக்குள்ளே பார்ப்போம் ஃப்ரிட்ஜுன்ற விலை என்ன மாதிரியான. நம்ம ஏரியாவில் இருக்கிற ஃப்ரிட்ஜுகள் எல்லாமே வந்து மேலே அந்த கூலர் இருக்கும். இங்கே வந்து நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் இல்லை, அதோட ஃப்ரிட்ஜ் தானே. ஃப்ரிட்ஜ் தான் சந்தேகம் ஒன்று வந்துட்டு எனக்கு. இதுன்ற விலை இந்த இருக்குது 50,000 1 லட்சம். இது பிராண்ட் கொஞ்சம் இந்த ஜப்பானிய இங்கே வேணால் டுஷிபா. இது மைக்ரோவேவ் அவன் இருக்குது, பார்ப்போம். 16,000 30. பரவாயில்ல, இது லாபமாக இருக்குது. அங்கத்தை விட பார்க்கவும் கூடாது. நல்லா இருக்குது இந்த டிசைன். ஷாப்புண்ட நல்ல டிசைன். அங்கே இல்லை, பார்க்கல இந்த மாதிரி டிசைனை. லைட் நல்லா இருக்குது. என்ன பாரமாக இருக்குது, இவ்வளோ பாரமாக இருக்குது. 30,000 இலங்கை ரூபாவில். தண்ணி சூடாகிறதுக்கான ஒரு கேத்தல் 12,000 ரூபா.
நான் வந்து 19 இன்ச் டிவி 32 இன்ச் டிவி இங்கே இல்லைன்னு நான் சொன்னேன் முதல்ல, அவசரப்பட்டு சொல்லிட்டேன். நீங்கள் 19 இன்ச் டிவி இருக்குது இங்கே பாருங்கள், சின்ன டிவி வச்சுருக்காங்க. இது வந்து 32,000 60,000 இந்த 19 இன்ச் டிவி. சொனியில் இருக்கான்னு பார்த்தா பேனசோனிக்கில் இருக்குது, பேனசோனிக்கில் இருக்குது 24 இன்ச் டிவி இருக்குது, 36,000 70,000 இருக்குது. 32 இன்ச்சும் இருக்குது, 32 இன்ச் ஷாப்பில் இருக்குது, 24 இன்ச் இருக்குது, இது 24 இன்ச்சு ஷாப்பில் இருக்குது. சோனியில் 32 இன்ச்சு இருக்குது, 48,000 1,00,000 இலங்கை ரூபாயில் இருக்குது. 32 இன்ச்சு ஆக குறைஞ்சது 19 இன்ச்சு டிவியே இருக்குது. பரவாயில்ல, வச்சுருக்காங்க. நான் அவசரப்பட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், கேத்தல்கள். இது ஜப்பான் பிராண்ட் உண்டு தான், ஆனால் நம்ம நாட்டோட பட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் விலை குறைவாக தான் இருக்குது. சின்ன கேத்தல் உண்டு, 5,600 கிட்டத்தட்ட 12,000 ரூபா வரும் நம்மளோட நாட்டு காசில். அது ஓகே தான் இந்த விலை. சில இடங்களில் இந்த பிராண்டை அங்கே எடுக்கலாம், நான் நம்பி வாங்கலாம். இங்கே நல்ல பிராண்ட் தான், அது நல்லாயிருக்கு. இங்கே வந்து இந்த மாதிரியான வயர் உள்ள இந்த ப்ளக் பாயிண்ட்கள் வாங்கலாம், விலையும் ஓகே தான் இருக்குது. இது வந்து 9,000 ஜப்பானியஸ் yen தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பின் தான் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஜப்பானில் வந்து இந்த பின் தான் பாவிக்கிறாங்க, நம்ம அந்த 3 போட்ட பின் தானே பாவிக்கிறோம், அது இங்கே இல்லை. அதனால தான் பெரிய ஒரு பிரச்சனை. இது நமக்கு வாங்கி கொண்டு அங்கே பாவிக்கலாது. ஏன்னா இந்த பின் உள்ள இதுகளுக்கு நம்ம இன்னொரு அடாப்டர் போட்டு அதுக்கு மேலே பின் பண்ண முடியும், நேராக பின் பண்ணிடலாது. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. அதனால் விலை நல்லா இருக்கு பாருங்கள், 4,000 தான். இது நம்ம ஏரியாவில் 4,000 வாங்க மாட்டோம், வாங்கல. அது விலை கூட. அங்கே அந்த பின் இருக்குமா தான் வாங்கலாம். நான் தேடி பார்க்குறேன், அந்த பின் இங்கே காணலை எங்கேயுமே. வாஷிங் மிஷின் வந்து இது ஷாப்புண்ட வாஷிங் மிஷின் 62,000 ஜப்பானியஸ் yen, 62,370, கிட்டத்தட்ட 1,20,000. இது 75,000 ஜப்பானியஸ் yen, ஷாப் பிராண்டில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க போல், நிறைய இருக்குது பாருங்கள். நாம் பாவச்ச மாதிரி இந்த மாதிரி அரிக்கல் லாம்புன்னு சொல்லுவோம் நாம் இதை. இந்த அரிக்கல் லாம்பு அவங்க இங்கேயும் பாவச்சிருக்காங்க. அதனால தான் இந்த அரிக்கல் லாம்பு இப்போ நவீனமாகி இந்த அளவில் இருக்குது. ஆனால் நவீனமானாலும் இன்னும் அந்த திரி போட்டு, லைட் இல்லது திரி, நம்ம மண்ணெண்ணெய் போட்டு இந்த இருக்க திரி நாங்கள் முதல் போடுவோம், ஞாபகம் இருக்கா? இந்த சிமிலியை கழட்டிட்டு இந்த சிமிலியில் வந்து பூவை பிடிச்சிருக்கோம், அதை தொடச்சிட்டு போடுவோம். அது இந்த உயர்த்தினோடனே மேலே வரும் பாருங்கள். அப்புறம் இதுக்குள்ளால் நாங்கள் விளக்கு எரிப்போம் முதல், அப்புறம் இதை எடுத்து விட்டால் மேலே கீழே இறங்கிடும். இதை கழட்டிட்டு நாம் இது பண்ணுவோம். இதை கூட்டி குறைக்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது, அதே தான் பாருங்கள். 2,666, 5,000 ரூபா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த கூடி இதில் கூடி குறையுது பாருங்கள், இந்த இருக்குது. நல்லா இருக்கு. நம்ம ஏரியாவில் இருக்கா இல்லையான்னு தெரியல, தேடணும். ஆனால் இருக்கும், எங்கேயாவது இருக்கும். இங்கே பாவிச்சிருக்காங்க போல் இருக்கு, அந்த நாளில் இப்போவும் பாவிக்கிறாங்க, அதனால தான் இருக்குது. டென்ட் இருக்குது பாருங்கள். எங்கேயாவது நம்ம ஏரியாவுக்குள்ளே கொண்டு போயிட்டு காரை கொண்டு போயிட்டு அப்படியே இதை போட்டுட்டு தூங்க வேண்டியதான். நல்லா இருக்குது தானே. இந்த பக்கம் பெட், 2 பேர் தூங்க கூடியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் பாருங்கள், இது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி, ரெஸ்டாரண்ட்டே நடத்தலாம் போல இருக்குது. கதிரைகள், கட்டில்கள் எல்லாமே அதுக்குள்ள வைக்கலாம். மேசை, சமைக்கிறது எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. 1,27,000 ஜப்பானியஸ் yen, 2.5 லட்சம் இலங்கை காசில் வரும். ஒரு குடும்பமே போயிட்டு எங்கேயாவது ஒரு மைதானத்தில் போட்டு துவங்கி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு இதுக்குள்ளே தூங்கி இதில் நடந்தே போகலாம் உள்ளுக்குள்ளே. டென்ட்னு சொல்லி அது தற்காலிக வீடுன்னு தான் சொல்லலாம். இந்த பக்கம் விளையாட்டு பொருட்களுக்கான, அதாவது விளையாட்டுக்கான பொருட்கள், ஷூ இருக்குது, பேக் இருக்குது, ஜாக்கெட் இருக்குது, ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்குது. எல்லாமே பிராண்டட் தான் போல இருக்குது. பார்ப்போம், சும்மா ஷூன்ற ஒரு விலை சும்மா பார்ப்போம் வாங்க. யாரும் வந்து பயப்படாதீங்க. இந்த ஷூ நைக்கி, இந்த ஷூ வந்து 10,800 ஜப்பானியஸ் yen, கிட்டத்தட்ட 22,000 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் இதுதான் விலை. ஜப்பானில் வந்து வீடியோ கடைகள் என்று சொல்லி பார்க்கிறாங்க, குறைவாக இருக்கும். ஜப்பானில் வந்து இந்த பேனாக்கள் பிரபலம். நம்ம ஒரு காலத்தில் இந்த பென்சில் எடுத்து எழுதுவோம் தானே, பென்சில் எடுத்துகிட்டு இந்த மேலே உள்ள ரப்பரால் அழிப்போம். அது தனியாகவும் வரும், நார்மலாக பென்சிலுக்கு மேலேயும் அந்த ரப்பர் வரும். இது வந்து எழுதிட்டு நாம் வந்து இதாலே அழிக்கலாம். இங்கே வரோம், இது வந்து மிதுன் சொல்லிவிட்டார் எனக்கு. இது ஜப்பானில் தான் நல்ல பிரபலமானது, வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. பார்த்தீங்க, எழுதி பார்த்து அழிக்கலாம். இது வந்து எல்லா நிறங்கள்லேயும் வச்சுருக்காங்க, எல்லா நிறத்துலேயும் இருக்குது. எல்லாம் தனித்தனியாகவும் எடுக்கிறாங்க,
அதோட இந்த பேக்கெட்லேயும் இருக்குது. ஒரு பேக்கில் எல்லா கலரும் இருக்குது. 1710 ஜப்பானிய ஜென், கிட்டத்தட்ட இலங்கை காசில் ஒரு 4000 ரூபாய் கிட்ட வரும். மிதுன் ஜப்பான் நான் போகிறேன்னு சொன்னோன்னே வாங்கி தர சொன்ன ஒரே பொருள் இதுதான். ஜப்பானில் வந்து என்ன பொருட்களை நாங்கள் வாங்கினாலும், இலங்கையிலேருந்து வந்தோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்து பொருட்களை வாங்கினாலும் கூட இந்த பொருட்களுக்கான டேக்ஸை வந்து நமக்கு கழிச்சுட்டு வருவாங்க. இங்கே இருக்கிற ஆட்களுக்கு டேக்ஸு நமக்கு எடுக்க மாட்டாங்க. நாம் ஏதாவது பொருட்கள் வாங்க வரும்போது கட்டாயம் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பாஸ்போர்ட்டை கையோடு கொண்டு வரணும். பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் தான் அந்த டேக்ஸை வந்து கழிக்கக்கூடிய மாதிரி செய்து தருவாங்க. இல்லைன்னு சொன்னால் நம்ம டேக்ஸ் கட்ட தான் வேணும். ஏதாவது ஜப்பானில் ஷாப்பிங் போகிறீங்க, பொருட்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் போகும்போது மறக்காமல் பாஸ்போர்ட்டை கொண்டு போங்க. இது அசூஸ் லெப்பண்ட விலை இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். 2,91,000, கிட்டத்தட்ட 3 லட்சம் வரும். இது ஜப்பான் காசில் இலங்கை ரூபாவில் வருகிறது 6 லட்சம். கூகுள் பிக்சல் ஃபோனோட விலையை பார்ப்பாங்க. இது வந்து கூகுள் பிக்சல் 8A விலை இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுது. 84,000, 77,000, 80,000 ஒவ்வொரு அளவை பொறுத்து மாறுது விலைகள். ஒவ்வொரு ஃபோனோட விலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஜிபி கணக்கு மாற்றுவோம். அதுமாதிரி ரேம்ட அளவு மாறும்போது ஃபோனோட விலையும் மாறுது. இது வந்து கூகுள் பிக்சல் 9 Pro XL. இதுண்ட விலை பாருங்கள் 2 லட்சம். கூகுள் பிக்சலும் வந்து நல்ல ஃபோன். கூகுள் பிக்சலுன்ற கேமரா தான் வந்து நல்ல கேமரான்னு சொல்லுவாங்க. இது கூகுள் பிக்சல் 9 Pro நல்லா இருக்குது. நல்ல ஷார்ப்பாக இருக்குது. நல்ல டச்செல்லாம் பயங்கர ஸ்பீடாக இருக்குது. இதுண்ட விலை 2,94,000 பாருங்க. 256 GB. 6 லட்சம். நான் ஜப்பான் போகிறதுக்கு விமான பயண டிக்கெட்டை வந்து எடுத்துனானுங்கன்னு சொன்னால் என்னென்னையார் ட்ராவல் பார்ட்னர் அவங்க வந்து வெள்ளவத்தில் இருக்காங்க. கொழும்பு 6 W சில்வா மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல்கள், தொலைபேசி இலக்கம், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பயன்படுத்துங்க வெளிநாடு போகும்போது. ஓகே, இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். RJ சந்துரு வீலோக் யூடியூப் சேனல், RJ மேனகா ஃபேஸ்புக் பேஜ், 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.